நம்ம மகாநதி சீரியல்ல வர வர சுவாரஸ்யமான சீன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, போய் பசுபதியை பார்த்துட்டு வந்திருப்பாங்க காவேரியும் அவங்க மாமாவும். பார்த்துட்டு பசுபதி சொல்றாங்க, இன்னும் 2 நாள்ல நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு. அது உன்னால முடியாது அப்படின்னு குமரன் சொல்றாரு. பசுபதி வெளில வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை காவேரி, ஏன்னா கேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து அது சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு குமரன் சொல்லிட்டு இருப்பாரு காவேரி கிட்ட. இப்ப குமரன் கேக்குறாரு, நான் நிவீனை பார்க்க போகணும் காவேரி, நீ தனியா போயிருவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அம்மா நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து விஜய்க்கு ஃபோனே பண்ணல, ஃபோனே அவங்க எடுக்கவும் இல்லை. அதனால ரொம்ப விஜயும் கன்ஃபியூஷனாவே இருப்பாரு, என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு. காவேரி வீட்டுக்கு போனோடனே அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க, கொடைக்கானலுக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, 1 வாரம் தான் இருந்துட்டு பத்திரமா வந்துரு, அதுக்கு மேல அங்க தங்காத, இல்லைன்னா நாங்க எல்லாம் இங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த பிசினஸ் நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லுவா காவேரி. அடுத்து விஜயோட தாத்தா வராங்க. விஜயோட தாத்தா விஜய் கிட்ட, ஏன்பா டல்லா இருக்க, என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விஜய், நேற்று காவேரி ஃபேஸே சரியில்லை தாத்தா, என்னாச்சுன்னு தெரியல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, அவளும் ஃபோன் பண்ணல, மெசேஜுக்கும் ரீப்ளை பண்ணவும் மாட்டா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னா. இப்போதான் வெண்ணிலாட்ட கேட்டதுக்கு, வெண்ணிலா நேற்று ஃபுல்லா அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, என் கூட தான் இருந்தாங்க, அதனால கூட அவங்க டயர்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் தாத்தா யோசிப்பாரு பாட்டி பேசினத. என் பையன் நீ வர்ற வரைக்கும் நல்லா ராஜா மாதிரி இருந்தா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு அப்படி பேசினதுனாலதான் காவேரி அப்செட்டா இருக்கா, இவ்வளவு நேரமா தூங்குறா, என் போன் மிஸ்டு கால் அதோ பார்த்துருக்கணும்ல அப்படின்னு ஒரே டென்ஷனா இருக்காங்க விஜய். விஜயும் காவேரியும் ஒன்னா இருக்கும்போது விஜயோட கம்பெனில வேலை பார்த்ததுக்காக ஒரு பிளாட் வாங்கி வீடோட வாங்கியிருப்பாங்க காவேரி. இப்ப அவங்க அம்மாட்ட கேக்குறான், அம்மா அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாமம்மா இங்க இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. நீ தான் கொடைக்கானல் போறன்னலடி, நீ போக வேண்டியதானே அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. பேக் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து தாத்தா வெண்ணிலாவையும் அவங்க மாமாவையும் காணுமே எங்கன்னு விஜய்கிட்ட கேட்பாரு. விஜய் உடனே, அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாத்தா கேட்பாரு, பணம் கொடுத்து விட்டியாப்பா அப்படின்னா, கொடுத்து விட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவாரு விஜய். மருந்து செலவு, அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நல்ல பஸ்ல ஏத்தி விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அவங்க மாமாட்ட காசு எதாவது அவசரப்பட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க தாத்தா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கையில கொடுத்துக்கலாம்னு சொல்லுவார் தாத்தா. அதுக்கு சொல்லுவாரு, நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை பத்தி யோசிப்போம்பா அப்படின்ட்டு போயிருவாங்க. இப்பதான் காவேரி போன் எடுக்காதனால குமரனுக்கு போன் அடிப்பாங்க விஜய். போன் அடிச்சோடனே குமரன் எடுத்து, இது மாதிரி காவேரி கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க விஜய், உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டோன்னே, கொடைக்கானலா, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க விஜய். அப்புறம் போற இடத்துக்கு உடனே கிளம்பி போயிடுவாங்க பஸ் ஸ்டாப்புக்கு. வெண்ணிலாவும் கூட போயிடுவாங்க. வெண்ணிலா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, போக வேண்டாம் காவேரி இங்கே இரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா காவேரி கேட்கவே இல்லை. விஜய் ஒரே கோபமா இருப்பாரு, இப்ப எப்படி சொல்லாம கிளம்பி போகலாம் அப்படின்னு. நிவின் காவேரியோட தங்கச்சி, நீ போ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக சொல்லுவாரு. சந்தேகம் எல்லாத்துலயும் உனக்கு சந்தேகம் தானா அப்படின்னு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை, மரியாதையா இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு நிவின் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே நான் ஏன் போகணும், என்னை போக சொல்லிட்டு நீங்க காவேரி கூட இருக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்பா. உன்னைய திருத்தவே முடியாது, நீ எல்லாம் எங்க கலெக்டர் ஆக போற, 10 பைசா கூட உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி நிவின் திட்டிகிட்டே இருப்பாரு. தங்கச்சி நான் ஏன் போகணும், நான்லாம் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. உடனே நிவின் எந்திரிச்சு வெளில வந்துருவாங்க. இப்ப காவேரியோட அம்மா யோசிப்பாங்க, இவன் மூஞ்சே சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியல, இவன் நல்லா நைட்லாம் நல்லா தான் பேசினான், காலைல ஏஞ்சதுல இருந்து இவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க.